ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரவி என்பவர் ராகுலின் மகன். இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் வரீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரவி என்பவர் ராகுலின் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ராகுலோட பையன். இப்போ ராகுல் வந்து அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் போயிடுவாங்க. அப்போ இங்கே வந்து ராகுல் முன்னாடி ஜென்ரேஷன்னா மேலே எழுதிக்கோங்க. ராகுலோட பையன் தான் ரவி. ராணி என்பவர் ராகுலின் சகோதரி. ராணி அப்படின்றவங்க ராகுல் கூட பிறந்த அவங்களோட சிஸ்டர். அப்போ இங்கே ராணின்னு எழுதிக்கலாம். அவருக்கு, அதாவது ராணி அப்படின்றவங்களுக்கு ராம் என்ற மகனும் கீதா என்ற மகளும் உள்ளனர். ராணியோட பசங்க தான் வந்து ராம், கீதா. ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன். ராமோட தாய்மாமன் வந்து ராஜான்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து தாய்மாமன் அப்படின்னா அம்மா கூட பிறந்த பிரதர்ஸ் தான் தாய்மாமனில் வருவாங்க. அப்போ ராஜா அப்படின்றவங்க ராணியோட பிரதர் தான். ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இப்போ இதை வச்சு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். முதல் கொஸ்டின், ரவி ராமுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரவி வந்து ராமுக்கு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராம்க்கு வந்து ராகுல் வந்து மாமா முறை வரும், இவங்க வந்து மாமாவோட பையன். ஸோ அதனால் மாமன் மகன் அப்படின்னு எழுதியிருக்கணும். அதுதான் சரியான ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அதே பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீதா என்பவர் ராஜாவுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீதா வந்து ராஜாவுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ராஜாவோட சகோதரியோட பொண்ணு தான் வந்து கீதா. ஸோ ராஜாவுக்கு கீதா வந்து சகோதரியோட மகள். ஸோ சகோதரியின் மகள் அப்படின்னு எழுதணும். அடுத்த கொஸ்டின்ல ராஜாவுக்கும் ராகுலுக்கும் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ராஜா, ராகுல் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான். ஏன்னா ராகுலும் ராணியும் சிஸ்டர், இவங்களோட பிரதர் தான் ராஜான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராஜாவும் ராகுலும் கூட பிரதர்ஸ் தான். ஸோ சகோதரன் அப்படின்றது தான் சரியான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சக்தி என்பவர் தன் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் சென்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடு வந்து இங்கே இருக்கதா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஹவுஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எங்கே போயிருக்காங்கன்னா தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர். தெற்கு திசைனா இப்படி கீழே நடந்து போகணும். ஸோ இப்படி நடந்து வராங்க. எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்து இப்படி நடந்து வர மாதிரி யோசிச்சு பாருங்கள். இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நடந்து வர ஒருத்தரோட ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் வரும். இப்படி நடந்து வராங்க. வந்துட்டு இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் சென்றார். அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பி 2 கிலோமீட்டர் போயிருக்கார். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திருப்பியும் 2 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி திரும்பி நடந்து வராங்க. ஸோ இந்த பக்கம் அவரோட ரைட் ஹேண்டும் இந்த பக்கம் அவரோட லெஃப்ட் ஹேண்டும் வரும். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் சென்று இங்கேருந்து அவரோட லெஃப்ட் ஹேண்டில் திரும்பி 6 கிலோமீட்டர் வாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கிலோமீட்டருக்கு இவ்வளோ தூரம் லைன் போகணும். அதனால் 6 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ 6 கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அவர் ரைட் ஹேண்ட் இங்கேயும் அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இங்கேயும் வந்துட்டுருக்கோம். சென்ற பின் வலதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் சென்று அவர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு திரும்பி அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வாக் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற அவங்க பேங்கை ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இதான் டயக்ராம். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை பார்க்கலாம். முதல் கொஸ்டின், சக்தியின் வீட்டுக்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அவரோட ஹோம். இங்கேருந்து இங்கே போகிற பேங்க்குக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4 இங்கே ஒரு 6, 10 இங்கே ஒரு 1, 11. ஸோ 11 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு டோட்டலாக. அப்போ 11 கிலோமீட்டர் அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆப்ஷன் உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதே டைரக்ஷனை யூஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சக்தியின் வீட்டிலிருந்து அவரது வங்கி எந்த திசையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட ஹோம் வந்து இதுதான். ஸோ இதிலேருந்து இந்த பேங்க் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இதை வந்து ஆரிஜினாக வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு மேப் போடுறோம் அப்படின்னா இங்கேருந்து இந்த பேங்க் எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வடக்கு திசை, இது வந்து கிழக்கு. இந்த பேங்க் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஆக்சுவலாக வடகிழக்கில் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7, 8, 9, 7 அந்த மாதிரி ஒரு பெரிய தொடர் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரை படித்து வினாயின் ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9ஐ முன்னதாகவும் 6ஐ பின்னதாகவும் கொண்ட 7களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 9 வந்து முன்னாடி இருக்கணும், 6 வந்து பின்னாடி இருக்கணும், 7 வந்து இங்கே இருக்கணும். 7க்கு முன்னாடி 9ம் பின்னாடி வந்து 6ம் இருக்கிற மாதிரி எத்தனை நம்பர் இந்த தொடரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக 976 அப்படின்ற நம்பர், இந்த மாதிரி 976 அப்படின்ற நம்பர் இந்த தொடரில் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு 976 இருக்குது.
ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே ஒரு 976 இருக்குது. வேறு எந்த இடத்துலையும் 976ன்றது கண்டினியூஸாக இல்லை. ஸோ 2 இடத்துல தான் 976 வந்திருக்கு. அதனால் 2ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அதே தொடரை யூஸ் பண்ணி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. எந்த எண் அதிக எண்ணிக்கையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து முதல் நம்பர் வந்து 7 இருக்குது. இப்போ 7 வந்து 1 2 3 4 5 5 தடவை இருக்குது. இப்போ 9 பார்க்கும்போது 4 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. 7 அப்படின்ற நம்பர் தான் நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ எந்த நம்பர் அதிக டைமில் வந்திருக்குன்னா 7 தான் வந்திருக்கு. அப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து இன்னொரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஒரு குடும்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளவாறு உறவுகள் அமைந்துள்ளன எனில் அதை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ என்பவர் ஆரின் மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ அப்படின்றவங்க வந்து ஆரோட பையன். ஸோ ஆர் வந்து அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன். ஸோ ஆர் வந்து ஃபாதர், யூவோட ஃபாதர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பி வந்து கியூவின் அப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இங்கே ஆல்ரெடி என்ன ஆல்ஃபபெட் எழுதியிருக்கீங்களோ அதை வச்சு டயக்ராமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தால் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஆர் நம்ம எழுதியிருக்கோம். அதனால் ஆர் யூஸ் பண்ணி இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஆர் யூஸ் பண்ணி ஆர் என்பவர் கியூவின் சகோதரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரும் கியூவும் சகோதரர். இப்போ இவங்க 2 பேரும் ஒரே ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க. ஸோ கியூ இங்கே இருக்காங்க. கியூவோட சகோதரர் தான் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம எழுதியிருக்க ஆல்ஃபபெட்லேருந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ கியூவின் பி என்பவர் கியூவின் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூ அப்படின்றவங்களோட அப்பா தான் வந்து பி. ஸோ பி வந்து ஃபாதர். யாருக்கு? கியூக்கு ஃபாதர்னா ஆருக்கும் அவங்க ஃபாதர் தான். அடுத்து நமக்கு எழுதியிருக்க ஆல்ஃபபெட்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ் என்பவர் யூவின் அம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூவோட அம்மா தான் வந்து எஸ். அப்போ இங்கே எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இவங்க வந்து மதர், யூவோட மதர். அப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்து டி என்பவர் ஆரின் அம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோட அம்மா வந்து டி. ஸோ ஆரோட அப்பா வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி பின்னு எழுதி வச்சுருக்கோம். ஸோ ஆரோட அம்மா வந்து டி. ஸோ டி வந்து மதர். ஏன்னா ஆரும் கியூவும் வந்து பிரதர்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ கியூவோட அப்பா யாரோ அவங்க தான் வந்து ஆரோட அப்பாவாகவும் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட மதர் வந்து டி. ஸோ ஆரோட அம்மா வந்து டீனா கியூவோட அம்மாவும் டி தான். ஸோ இந்த டயக்ராம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கீழே இருக்க கொஸ்டினுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கீழே முதல் கொஸ்டின் பாருங்கள். யூவோட தாத்தா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூவோட தாத்தா அப்படின்றது இவங்க அம்மா அப்பா. ஸோ இவங்க தான் தாத்தா பாட்டி. ஸோ இதில் தாத்தா யாருன்னா பி தான் உங்களோட தாத்தா, டி வந்து அவங்களோட பாட்டி. ஸோ பி அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட முதல் ஆப்ஷன்லேயே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டி என்பவர் பியின் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி அப்படின்றவங்க பிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. டீன்றவங்க வந்து பியோட மனைவி. ஏன்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம பார்த்தோம். ஸோ மனைவின்றது தான் சரியான பதில் உங்களோட 2வது ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து அதே டயக்ராம் யூஸ் பண்ணி அதுலேயே 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர் மற்றும் டி இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் டி. ஸோ ஆர் வந்து இங்கே இருக்காங்க, டி வந்து இங்கே இருக்காங்க. ஸோ டி வந்து ஆர் வந்து டீயோட மகன் அப்படின்றது தான் சரியான பதில் உங்களோட முதல் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா எல்லா ஆன்சரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.